மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்ற நடைமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றன மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு? தற்போது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யார் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்ற கருத்தும் போடப்பட்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பித்தார்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் கீழ்காணும் ஏதாவது ஒரு குடும்ப வகையை சேர்ந்தவராக இருக்கணும். அதாவது ரூபாய் 2 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கு இதில் இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பல்வேறு நிபந்தனைகள், அதாவது அந்த வீட்டுல கார் உள்ளிட்ட வாகனங்கள் யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. குடும்ப தலைவர்னா யாரு, குடும்ப தலைவினா யாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் 2 லட்சத்துக்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள், அதே போல மத்திய அரசு மாநில அரசு நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய பெண்கள் இதுல வரமாட்டாங்க. சொந்த பயன்பாட்டுக்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள், ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள், ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம், ஓஏபி, விதவை ஓய்வூதியம், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து பென்ஷன் பெறும் குடும்பங்கள், மேற்கண்ட ஏதாவது ஒரு தகுதியின்மை வகைப்பாட்டில் வரும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் கடும் உடல் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகைப்பாட்டினர் திட்டத்தின் கீழ் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தமிழக அரசு தற்போது யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டம் போய் சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டையில போய் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நியாய விலை கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இதுக்காக முகாம்கள் போட போறாங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். குடும்ப தலைவினா யாருன்னா, குடும்ப அட்டையில் பெயர் இடம் பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவார். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம். குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவார். திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவிகளாக கருதப்படுவார்கள். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இந்த திட்டத்தின் கீழே ஒரு நபரை குடும்ப உறுப்பினர் தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம். ஒரே குடும்பத்தில் ஒரு 4-5 மகளிர்கள் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல யாருக்குன்றத அவர்களெல்லாம் சேர்ந்து இவரு தான் நாங்க கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னாக்க இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. பொருளாதார தகுதிகள் சொல்லியிருக்காங்க. அதே போல ஆண்டுக்கு வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழ் இருக்கணும். 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வச்சிருக்கணும். ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தணும். அதாவது பாத்தீர்கள் என்று சொன்னால் 600 யூனிட் பக்கம் வரும். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை 600 யூனிட் வரும். அப்பதான் 6636 2 மாசத்துக்கு ஒரு முறை 600 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைதான் தற்போது யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு தற்போது அறிவித்திருக்கிறது. ரமேஷ், இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாருக்கெல்லாம் இத்திட்டம் பொருந்தாது என்ற விவரங்களை கொடுத்தீங்க. நியாய விலை கடைகள்ல இதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ நியாய விலை கடைகள்ல மட்டும்தான் இதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா, அல்லது இணைய வழியில விண்ணப்பிக்க முடியுமா? இதுல ஏதேனும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா எங்க சென்று யாரிடம் முறையிட வேண்டும்? இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டம் தற்போது தமிழக அரசு சார்பில் நடத்திட்டு வராங்க. அதுல கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த முகாம் ரேஷன் கடை பகுதியில முகாம்கள் போடுவாங்க. அந்த முகாம்ல யாருன்னா ஃபில்அப் பண்றதுக்கு கூட முடியல, அப்ளிகேஷன் சரியா எழுத தெரியல கூட அவங்க அந்த இல்லம் தேடி கல்வியுடைய பயனாளர்கள் அங்க உதவி செய்யறதுக்கு இருப்பாங்க. அதுதான் தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் ஆண்ட்ராய்டு போன் மூலியமா அவர்களும் ஹெல்ப் பண்றதுக்கு அவர்களுக்கு அந்த ஆப் எல்லாம் போட்டு
அது வந்து விரிவான ஒரு செய்தி குறிப்பு தற்போது வர உள்ளது. வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து இதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் தகவல் வெளியாயிருக்கிறது. வரக்கூடிய இந்த ஜூலை 24க்கு பிறகு ஆங்காங்கே முகாம்கள் நடத்தப்பட்டு இதை வந்து என்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட 1,05,00,000 மகளிருக்கு இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து செயல்படுத்த போறாங்க. ஒரு முக்கியமான அதாவது வந்து மகளிருடைய உழைக்கும் திறன் வந்து சமுதாயத்தில் வந்து குறைவாக மதிப்பிடப்படுகிறது என்பதால் அவர்களும் இந்த சமுதாயத்தில் கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு அனைத்து ஆட்சியர்களும் தங்களுடைய கருத்துக்களை எப்படிலாம் இதை செயல்படுத்தலாம், இதுல உள்ள சாதக பாதகங்கள் இம்ப்ளிமெண்டேஷன்ல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பண்ணணும், எனக்கு வேற என்ன உதவி வேணும் அப்படின்றத பத்திலாம் இன்னைக்கு ஆல் கலெக்டர்ஸ் வந்து குறிப்பாக முதலமைச்சருடைய செயலாளர்கள், நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், அதே போல உள்ளிட்ட அதிகாரிகள் மத்தியில சொன்னாங்க. இதை வந்து முதலமைச்சரும் உன்னிப்பாக கேட்டு இதற்கு கலைஞர் உரிமை தொகை திட்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அதே போல சிறப்பு திட்டத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் இறுதியாக நன்றி உரை ஆற்றும் போது பல்வேறு விஷயங்களை சொன்னார். ஏற்கனவே காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், அந்த திட்ட வகையில இந்த ஒரு திட்டம் வந்து நாட்டுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்கும் என்று உதயநிதி ஸ்டாலினும் பேசினார். ரமேஷ், இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிப்பதற்கு என்னைக்கு கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது கடைசி நாள் என்று இதுவரை எதுவும் பிறப்பிக்கவில்லை. செப்டம்பர் 15ஆம் தேதி இருந்து முதல் தவணை அக்கௌண்ட்ல பணம் வர்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதற்குள்ள எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டு அதை வந்து தகுதியுள்ள பயனாளர்கள் வந்து கரெக்டா வந்து அக்கௌண்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணி அவர்களுடைய ஆதார் எண்ணு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வாங்கி அதை வந்து சரி பண்ண போறாங்க. இதை வந்து மாதம் 1ஆம் தேதி அவர்களுடைய வங்கி கணக்குல வந்து வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இதுல யார் வந்து ஒரு குடும்பத்துல இருந்தா யார் யாரெல்லாம் இருக்கணும் இல்ல அப்படின்றத பத்திலாம் தெளிவா சொல்லியிருக்காங்க. குறிப்பா கார் வைத்திருக்க கூடாது, ஜீப் உள்ளிட்ட வாகனங்கள், லாரி உள்ளிட்ட வாகனங்கள் எல்லாம் வைத்திருக்க கூடாது, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடையாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும், அதே போல ஒரு பயனாளி கூட விட்டுறக்கூடாது, இந்த 1000 ரூபாய் நிச்சயமா வந்து பயன்பெறணும்ன்றதுக்காக கொண்டு வராங்க. இதுக்காக ஆண்டுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு 12,000 கோடி அளவிற்கு இந்த திட்டத்திற்கு செயலாகும் என்று தெரியப்பெற ஒரு மிகப்பெரிய திட்டம் என்பதால் ஆண்டுக்கு ஒரு 12,000 கோடி செலவாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர இருக்கிறது. ரமேஷ், இப்ப இந்த திட்டத்திற்கு குடும்ப அட்டை மட்டும்தான் சான்றாக எடுத்துக் கொள்ளப்படுமா, இல்ல வேற ஏதாவது சான்றுகளை சமர்ப்பிக்கணுமா? வயது வரம்பு ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக பொது விநியோக ரேஷன் கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அழகாக எடுத்துக் கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தாங்கள் குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடைக்கு அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இப்ப வந்து சில பேர் வந்து பணி நிமித்தமாக இப்ப சென்னைக்கு வந்திருப்பாங்க, நிறைய பேர் ஒரு மதுரையில இருந்து சென்னையில வந்திருப்பாங்க. ரேஷன் கார்டு மதுரையில தான் இருக்கும். ஏன்னா அவங்க மதுரையில எங்க ரேஷன் கார்டு இருக்கோ அங்கதான் போய் நீங்க அப்ளை பண்ணணும். அங்க வந்து முகாம் போடுவாங்க, அது அப்ளிகேஷன் வாங்கி போடணும். அது வந்து வரக்கூடிய 24ஆம் தேதி இதுக்கான பணிகள் தொடங்க இருக்கிறது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். குடும்ப தலைவிலாம் யார் அப்படின்றதையும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒரு 5 மகளிர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அதுல யாருக்குன்றது அந்த குடும்பம் டிசைட் பண்ணி சொல்லணும். உதாரணத்துக்கு அந்த குடும்ப தலைவருடைய மனைவி தான் வந்து குடும்ப தலைவி என்று சொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து குடும்ப தலைவினா ரேஷன் கார்டுல வந்து குடும்ப தலைவின் பெயர் மாத்துன்றது நிறைய பேர் அடிச்சு பிடிச்சி மாத்த வேணாம். ஏற்கனவே கணவர் பெயர் குடும்ப தலைவராக இருப்பார், அவருடைய மனைவி குடும்ப தலைவி என்று அரசு அங்கீகரித்திருக்கிறது. அந்த ஆதாரம் இருந்தாலே போதும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வந்து யாரும் பதட்டப்பட்டு குடும்ப தலைவியாக பெயர் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இல்லை என்றும் தமிழக அரசுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையை சேர்ந்தவர்கள், உணவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள், உணவுத்துறை ஆணையர் ராஜாராமன், உணவுத்துறையுடைய அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றார்கள். இந்த திட்டத்திற்கு தனியாக ஒரு IAS அதிகாரி இளம் பகவத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். அனைத்து கலெக்டர்களும் தங்களுடைய கேள்விகளையும் கேட்டு இங்க இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளும் கேட்டு விளக்கங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆனந்தி. ரமேஷ், மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை என்று சொன்னீங்க. இவர்களைப் போல வேறு யாருக்கெல்லாம் விதிவிலக்குகள் இருக்கின்றன? ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த குடும்பத்தை அவர்களுக்கு தனியா வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் எந்தவித பலனும் அவர்களால் வந்து உடல் உழைப்பு செய்ய முடியாதனால கவர்மெண்டே அவங்களுக்கு வந்து பணம் தராங்க. எனவே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது. அந்த குடும்பத்துல வந்து மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வாங்குறாரு, அதனால வந்து இவருக்கு இந்த குடும்பத்துல கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண் வாங்கிட்டு இருந்தா கூட, ஒரு ஆண் வாங்கிட்டு இருந்தா கூட அந்த குடும்பத்துல கூட மற்றொரு குடும்ப தலைவிக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து இந்த மாற்றுத்திறனாளி வகையினருக்கு மட்டுமே கொடுத்திருக்காங்க. மற்றவர்களுக்கு யாருக்கும் இந்த விதிவிலக்கு கொடுக்கப்படவில்லை. இதுதான் இந்த அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப செப்டம்பர்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. இதற்காக எவ்வளவு நிதி முதற்கட்டமா ஒதுக்கப்பட்டிருக்கு? இப்போ ஒரே நேரத்திலேயே செப்டம்பர் மாதத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் எடுத்துக்கலாமா, இல்ல முதற்கட்டமாக சில மாவட்டங்கள்ல கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு அடுத்தடுத்த மாதங்கள்ல தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரப்படுமா? நிச்சயமாக செப்டம்பர் மாதம் அனைத்து மகளிருக்கும் இந்த 15ஆம் தேதி 1 கோடி மகளிருக்கு அவங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போகணுன்றதுதான் இன்னைக்கு மீட்டிங்களுடைய மெயின் கருத்து. எனவே அவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்படாமல் இருந்தால் தொடங்குவாங்க, தொடங்காதவர்களுக்கு அவர்களுக்கு வேறு என்ன ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வங்கி கணக்கு, அதாவது நேஷனலைஸ் பேங்கா இருந்தாலும் சரி, கூட்டுறவு பேங்கா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பேங்க்ல அவர்களுக்கு அக்கௌண்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான சான்றிதழ் மட்டும் 2.5 லட்சத்திற்கு ஆண்டு வருமானம், அவங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அதை சம்பந்தப்பட்ட விஓக்கள், ஆர்ஐ, தாசில்தார்கள் வருவாய்த்துறை சார்பாக ஆராய்வு செய்து கொடுப்பார்கள். அந்த 2.5 லட்சத்துக்கு உள்ள இன்கம் சர்டிபிகேட் வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு அது கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டது போல 1 கோடி பேருக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வழங்கப்படும். இதற்காக கடந்த மார்ச் மாதம் பட்ஜெட்ல 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, ரமேஷ், இப்போ மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து அவர்களுக்கு உரிமை தொகை முதல் மாதத்தில் வரவில்லை என்றால் அவர்கள் எங்கு போய் முறையிடுவது? நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை தாசில்தாரிடம் போய் முறையிடலாம். இதற்கென்று வருவாய்த்துறையில தாசில்தார்கள் இருக்கிறார்கள். தாசில்தாருக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், நீங்க ஆர்டிஓ கிட்ட போலாம். ஆர்டிஓ உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா மாவட்ட ஆட்சியருடைய டைரக்டா வாரந்தோறும் குறை தீர்ப்பு முகாம் இருக்கிறது, அங்கே முறையிடலாம். இது நீங்க சொன்னது போல பல்வேறு ஸ்கீம்ல இன்னமும் நிறைய பேர் பலன் அடைய முடியாம, நிறைய பேர் முதியோர் ஓய்வூதிய OAPன்னுவாங்க, அதை கூட சில பேரால் இன்னும் வாங்க முடியாம இருக்கு. அந்த ஸ்கீம் பல வருடங்களாக இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. அது போன்று ஒவ்வொரு ஸ்கீம்லயும் சில பேர் விண்ணப்பிக்க தெரியாதவங்க இருப்பாங்க, கிராமத்துல அல்லது கடைக்கோடி கிராமத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு போய் சேராது. எனவே அவர்களையும் இந்த திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இல்லம் தேடி கல்வி திட்டத்துல வாலண்டியர்ஸ் இருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அவர்களுக்கு ஏற்கனவே இந்த பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் பள்ளி செல்ல குழந்தைகளுக்கு மாலை நேரத்தில் வகுப்பு எடுக்கிறாங்க. அவர்களே இந்த அப்ளிகேஷன்லாம் பிள்ளை அவங்களாம் படிச்ச இளைஞர்கள் ஊர் பகுதியில இருப்பாங்க. அவர்களை அந்த ரேஷன் கடை பக்கத்துல அமர வச்சு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அவர்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் இந்த திட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மொத்த குடும்ப வருமானமே 2.5 லட்சமா இருக்கணுமா, இல்ல குடும்ப தலைவர் குடும்ப தலைவி யாருடைய ஒருவருடைய வருமானம் அவ்வளவு இருந்தால் போதுமானதா? ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் இதுல வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் இந்த திட்டத்தில் வரமாட்டார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் 2.5 லட்சத்துக்கு மேல வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்க அந்த மனைவிக்கு அந்த திட்டத்தில் இடம்பெற முடியாது. ஒருவேளை கணவர் வேலைக்கு போல பசங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து 2.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்துல அந்த குடும்ப தலைவிக்கு அந்த அமௌண்ட் போய் சேராது. இது நீங்க சொன்னது போல இது குடும்பத்துடைய ஆண்டு வருமானம். அந்த குடும்பத்துல 3 பேர் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 3 பேருடைய சம்பளத்தையும் கணக்கில் கொண்டுதான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். நிறைய பேர் கல்யாணம் ஆனவொன்னு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா ஒரு சம்பாதிக்கிறவரா இருந்தா ஒரு கல்யாணம் ஆகி தனியாக ரேஷன் கார்டு வாங்கிட்டு போயிடுறாரு. எனவே சில குடும்பங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. பல குடும்பங்கள் இதுல பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனந்தி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.